அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக. நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக உழைக்க வந்த கட்சி, மக்களை வைத்து பிழைக்க வந்த கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது? சீமானண்ணன் என்ன செய்து விட்டார் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் மக்களாகிய நீங்கள் வாக்களித்தால், அதிகாரம் வந்தால் கோடி கனவு கொண்டு இருக்கிறோம், ஓடி வாருங்கள், கூடி செயல் செய்வோம் என்று சொல்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். பணம் இருப்பவன் தான் வேட்பாளராக நிற்க முடியும் என்ற நிலையை மாற்றி, எளிய பிள்ளைகளும் நல்ல மனம் இருந்தால் போதும் என்று நினைக்கும் எளிய பிள்ளைகளும் அரசியல் செய்யலாம் என்கிறது ஒரு பெரிய சாதனை அல்லவா? யோசித்து பாருங்கள். சிந்திக்கும் ஆற்றல் உள்ள சமூகம், சிந்திக்கும் ஆற்றல் உள்ள சமூகம் இன்று சீரழிந்து இருக்கிறது. இவர்கள் சாராயத்தை பாதுகாக்கக்கூடிய அரசுகளுக்கு தொடர்ந்து வலிமைமிக்கும் வாக்கை நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? மசூதிக்கு பக்கத்தில் டாஸ்மாக் சாராய கடை இருக்கிறது. சிறுவர்கள் படிக்கும் பள்ளிக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் சாராய கடைகள் இருக்கிறது, கோயில் பக்கத்தில் இருக்கிறது என்று போராடக்கூடிய எங்களை போலீஸை வைத்து அடித்து, தடியடி அடித்து, சட்டையை கிழித்து கைது செய்கிறது. இந்த அரசு சாராயத்தை பாதுகாக்கிறது. சாராய கடைகள் அங்கு இருக்கக்கூடாது என்று நாம் போராடுகிற நம் பிள்ளைகளை போலீஸை வைத்து அடக்குமுறை செய்கிறது. ஆனால் சாராய பாட்டில் உடைந்திடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறது. இப்ப போய் ஓட்டு சாராய பாட்டில் கேட்குமா? மக்கள்கிட்ட கேட்குமா? சாராய பாட்டில் ஓட்டு போடுமா? இந்த சாராய வியாபாரிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும், புறமுதுகு காட்டி ஓட வைக்க வேண்டும். பேரன்பு மிக்கவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாகூர் வாழ் மக்களுக்கு ஒரு வரலாற்றை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நாகூர் வாழ் மக்கள், இந்த மக்கள் மறக்கக்கூடியவர்கள், மறந்து கடந்து போறவர்கள். ஆனால் போராளிகள் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு 20 ஆண்டுகள் பின்னோக்கி போனால், இப்போது திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா பேராசிரியர், பேராசை பிடித்தவர் என்றுதான் என்னுடைய சிந்தையில் அதுதான் தோன்றுகிறது. அவர் பேராசிரியர் அல்ல, பேராசை பிடித்தவர். 2001 முதலில் தானை தலைவர், தன்மான தலைவர், சிறுபான்மையின் காவலர் டாக்டர் கலைஞர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் தடுத்தறுத்தார். 1999 இந்த சிறுபான்மை சமூகத்தை இஸ்லாமியர்களுக்கு திமுக பாஜக கூட்டணி என்று RSS கூட்டணி சேர்ந்தார். கூட்டணி மட்டுமா சேர்ந்தார்? RSS-ம் திராவிட கழகம் போல் ஒரு சமூக இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வீடு வீடாக போய் சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் இப்ப சொல்லிக்கிறோம். RSS-ம் திமுகவும் ஒரே சிந்தனையில் உள்ள ஒரே மாதிரியான ஒரு இயக்கம் தான். அத 1999 கருணாநிதி சொன்னார். ஆனால் உங்களுடைய சிந்தையில் ஏறவில்லையே. அப்படி சொல்லி நம்மளுடைய சமூகம் தனித்து நிற்கும் போது, பிரதிநிதித்துவங்கள் இழந்து, பிரதிநிதித்துவமே இல்லை இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, நான் என்னை போன்ற இளைஞர்கள் அப்போது துடித்தெழுந்து முன்னாள், அதாவது 1996 இருந்து 2001 வரை இந்த நாகை தொகுதியின் நாகை நாயகன் என்று பெயர் வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் MGK நிஜாமுதீன் அவர்களை இந்த இஸ்லாமியர்களுக்கு உள்ள பிரதிநிதித்துவத்தை
நாம் எல்லா கட்சிகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் புரட்சி செய்து பெரும் முயற்சி செய்து 10 தொகுதிகளில் போட்டியிட்டோம். எங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னமாக கொடுக்கப்பட்டது. அப்போது என் அன்பு சொந்தங்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும் எழுச்சியோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற பெருமுயற்சி எடுத்தோம். அப்போதுதான் வந்தார் நமது இப்போது வந்திருக்கிறார் பார்த்தீர்களா, இந்த ஜவாஹிருல்லா கேட்டா பெரிய சமூக செயற்பாட்டாளர், பெரிய நல்லவர் வல்லவருங்கிறாங்க. நான் அவருடைய கதையை சொல்றேன், எல்லாம் கேட்டுங்க. நாங்க பெருமுயற்சி எடுத்து இந்த தெற்கு பருவ முறையில பெரும் மேடை அமைத்து அப்போது தமுக உறவுகளை எல்லாம் போய் கேட்டு நீங்கள் எங்களுக்காக ஆம் எங்கெங்கு இஸ்லாமிய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்து கொண்டு இருந்தவர் பாதி வழியில் அன்றைக்கு பாஜக கூட்டணி வேட்பாளரான எஸ்பி தங்கையாவை போய் வேளாங்கண்ணியில் சந்தித்து வந்து நாங்கள் போட்ட மேடையில் சொல்கிறார், நாங்கள் இந்த தொகுதியில் மட்டும் RSS பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று சொல்லவர் தான் இப்போது நமக்கு வேட்பாளராக வந்திருக்கிறார் ஜவாஹிருல்லா. இது மக்கள் நீங்கள் மறப்பீர்கள். இதை நினைவுபடுத்துவது போராளிகளின் கடமை, மறப்பது மக்களின் இயல்பு. இது நான் சொல்வது சத்தியம், இது வரலாறு, நடந்த உண்மையை சொல்கிறேன். RSS பிஜேபி கூட்டணியை ஆதரித்தவர் இதே நாகை சட்டமன்ற தொகுதியில் வந்து சிக்கி இருக்கிறார். எங்களிடம் நாங்கள் விட்டு விடுவோமா? எங்களுடைய முயற்சிகளை அழித்து எங்கள் கனவுகளை உடைத்து இந்த இஸ்லாமிய சமூகம் மேம்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு பேராசை பிடித்த ஒரு நிஜாமுதீன் ஒரு பெரிய வாக்குகள் வாங்கிவிடக் கூடாது, தன்னை விட ஒரு தலைவராக மாறிவிடக் கூடாது. ஏனென்றால் இவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் இவர்களை நாய் போல் விரட்டுவதற்கு இவர் போக இடம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்ட நேரத்தில் அந்த எஸ்பி தங்கையாவை பார்த்தார். எஸ்பின்னு சொல்லுவாங்க. எஸ்பி தங்கையாவை பார்த்துவிட்டு RSS கூட்டணிக்கு ஆதரவு தந்ததற்கு விளக்கம் சொல்லணும். இந்த தேர்தலில் இவர் விளக்கம் சொல்லணும். சும்மா இருக்க மாட்டோம். ஒவ்வொரு முறையிலும் அவங்களுடைய தோலை உரிப்போம், உன்னுடைய துரோகத்தை எடுத்து சொல்லுவோம். அன்று நாங்கள் மிகப்பெரிய குறைந்த வாக்குகள் வாங்கி பெரிய அவமானப்பட்டோம். நீ வந்து திமுக கூட்டணின்னு சொல்லி RSS வேட்பாளர்களை ஆதரித்தார். உனக்கு என்ன இருக்கு? நீ என்னுடைய சிந்தையில் என்னுடைய சிந்தையில் நீ ஒரு துரோகி. பேரன்பு மிக்க பெரியவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த கட்சியில் இன்று இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியில் இருப்பவர்கள், தமுகவில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சமூக செயல்பாட்டாளர்கள், சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள். வெள்ளமா அந்த தொண்டர்கள் நல்லவர்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு இடர்பாடு என்றால் முன்னாடி நிற்பார்கள். அப்போது நாம் தமிழர் பிள்ளைகளும் அவர்களோடு முன்னாடி நின்றிருக்கிறோம். நாங்க பார்த்திருக்கோம். உண்மையை சொல்லணும், அவர்கள் முன்னாடி இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் நல்லவர் இல்லையா? இந்த 2 சீட்ல ஒரு சீட்டை கொடுத்து போட்டியிடுறதுக்கு. அதுக்கு தான் சொல்றோம், இவர் பேராசிரியர் அல்ல, பேராசை பிடித்தவர். இந்த பேராசை பிடித்தவரை நாம் தோற்கடித்து சத்தியத்தின் மகள் சாகுல் ஹமீத், நாம் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதின் சத்தியத்தின் மகள் இருக்கிறார். உங்களுக்காக உழைக்க வந்தவர். இந்த பிள்ளையை பாருங்கள். இந்த சாராய வியாபாரிகிட்ட காசு வாங்கிய பிள்ளையா? எதற்கு நீ சாராயம் இருக்கிறீ? உன்னுடைய கொள்கை என்ன? இந்த சாராயம் விற்பதை நீ ஒரு இஸ்லாமிய ஒரு வேட்பாளர், இஸ்லாமிய இயக்கத்தில் உள்ளவர், சாராயம் ஹராம் என்று தெரியாதா? விலக்கப்பட்டது என்று தெரியாதா? ஒரு சின்ன ஒரு உடன்பாடு போட வேணாமா? சாராயத்தை மதுவிலக்கு அமல்படுத்தாவிட்டால் நாங்கள் உங்களோட கூட்டணியில் அப்படிலாம் சொல்லணும். உனக்கு பதவி 2 சீட்டானோ நான் நிக்கணும், ஒரு சீட்ல அவர் சபையில நிக்கணும். 2 பேர் பதவியில நிரந்தரமா இருந்துக்கணும், கொடுக்கிற பணத்தை வாங்கி பதுக்கிக்கணும். இதுதான் உங்க எண்ணம். உங்களுடைய கட்சியிலேயே நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறுத்தி இருக்கலாம். வசமாக வந்து மாட்டிக்கொண்டீர்கள். உங்களுடைய துரோகங்களை தோல் உரித்து
அந்த வாக்கை விவசாயிக்கு வாங்கி வெல்வது உறுதி, வெல்வது உறுதி, வெல்லப்போறான் விவசாயி என்று சொல்லி என் அன்பு மக்களே, உங்கள் முன் இப்போது இந்த தமிழ் முழக்கம் சாகுல் அமீர் தமிழ் முழக்கம் என்று ஏன் பேர் வந்தது என்று சற்று நீங்கள் கேட்க வேண்டும். இந்த தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர் அவர். இவருடைய தகப்பனார் சொத்துக்களை எல்லாம் விற்று இலங்கையில் வாழக்கூடிய அடிபட்டு வைத்தியம் பண்ண முடியாத நிலையில் இருந்த அந்த மக்களுக்கு தான் சொத்துக்களை விற்று மருந்துகள் அனுப்பியவர் நாகப்பட்டினத்தில் இருந்து. அப்படிப்பட்ட சமூக அக்கறை உள்ளவரின் மகள் அவர் கண்ட கனவை தான் தோளில் சுமந்து உங்கள் முன் வாக்கு கேட்டு வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை தாருங்கள் என்று கேட்டு இந்த மகள் வந்திருக்கிறார். இப்போது வெற்றி வேட்பாளர் வீரம் மங்கை வேலு நாச்சியாவின் பேத்தி எங்கள் அண்ணன் சாகுல் அமீர் அவர்களின் புதல்வி உங்கள் முன் உரையாற்றுவார்.